மகிழ்வினை விதைத்திட மனங்களை உயர்த்திட உறவினராய் வருவோம். மன்னவன் இயேசுவின் பொன்மொழி நடந்திட அன்பினில் வாழ்ந்திடுவோம். இறை அன்பினில் வாழ்ந்திடுவோம். இதயங்கள் இணைக்கும் அன்புக்கு இணையாய் பூமியில் ஒன்றுமில்லை. இதயங்கள் இணைக்கும் அன்புக்கு இணையாய் பூமியில் ஒன்றுமில்லை. இறைவழி வாழ்ந்திடும் முறை இது தெரிந்தால் பகைமை தொல்லையில்லை. பிரிந்திடும் சுயநலவேர்களை அறுப்போம், புது வழி படைத்திடுவோம். பிரிந்திடும் சுயநலவேர்களை அறுப்போம், புது வழி படைத்திடுவோம். நாம் இறை வழி வாழ்ந்திடுவோம். மகிழ்வினை விதைத்திட மனங்களை உயர்த்திட உறவினராய் வருவோம். மன்னவன் இயேசுவின் பொன்மொழி நடந்திட அன்பினில் வாழ்ந்திடுவோம். இறை அன்பினில் வாழ்ந்திடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவரே, என் மேல் இரக்கமாயிரும், ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி கூக்குரலிட்டேன். ஏனெனில் ஆண்டவரே, நீர் இனியவர், பரிவுள்ளவர், உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். அன்பு உள்ளங்களே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே,
உம்மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ள செய்தருள். அதனால் எங்களது சமயப் பற்றை வளர்த்து நன்மைகளை பெருகச் செய்து நீர் எங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நீங்கள் கிறிஸ்துவுக்குரியவர்கள், கிறிஸ்து கடவுளுக்குரியவர். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 18 முதல் 23 முடிய. சகோதர சகோதரிகளே, எவரும் தம்மை தாமே ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். இவ்வுலகில் தங்களை ஞானிகள் என்று கருதி கொள்வோர் தாங்களே மடையராகட்டும். அப்போது அவர்கள் ஞானிகள் ஆவார்கள். இவ்வுலக ஞானம் கடவுள் முன் மடைமையாய் உள்ளது. ஏனெனில் மறைநூலில் எழுதியுள்ளவாறு ஞானிகளை கடவுள் அவர்களது சூழ்ச்சியில் சிக்க வைப்பார். மேலும் ஞானிகளின் எண்ணங்கள் வீணானவை என ஆண்டவர் அறிவார். எனவே மனிதரை குறித்து யாரும் பெருமை பாராட்டலாகாது. பவுல், அப்பல்லோ, கேபா ஆகிய அனைவரும் உங்களுக்குரியவர்களே. அவ்வாறே உலகம், வாழ்வு, சாவு, நிகழ்காலம், எதிர்காலம் இவை அனைத்தும் உங்களுக்குரியவைகளே. ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள், கிறிஸ்து கடவுளுக்குரியவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நிலவுலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார், ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. பல்லவி. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைப்படாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். பல்லவி. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார். தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. பல்லவி. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. Alleluia, 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 Alleluia. Alleluia, Alleluia. என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்கிறார் ஆண்டவர். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. அக்காலத்தில் இயேசு கெனசரேத்து ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் இறை வார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருக்கிக் கொண்டிருந்தனர். அப்போது ஏரிக்கரையில் 2 படகுகள் நிற்க கண்டார். மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தனர். அப்படகுகளுள் ஒன்று சீமோனுடையது.
அதில் இயேசு ஏறினார். அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்திற்கு கற்பித்தார். அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். அப்படியே அவர்கள் செய்து பெருந்திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிழியத் தொடங்கவே மற்ற படகிலிருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்களும் வந்து 2 படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டைக் கண்டு திகைப்புற்றனர். சீமோனுடைய பங்காளியான செபதேயுவின் மக்கள் யாக்கோபும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்த பின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் செபிப்போம். நீங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள் என்று இறை வார்த்தை சான்று பகர்கிறது. நாம் நமக்குரியவர்களோ இந்த உலகை சார்ந்தவர்களோ அல்ல, மாறாக கிறிஸ்துவுக்கு உரியவர்களாய் நாம் இருக்கின்றோம். நம்முடைய கடந்த கால வாழ்வு என்ன? அந்த கடந்த கால வாழ்வில் சந்தித்த போராட்டங்கள், சவால்கள் என்ன? அதில் நாம் விழுந்து தோற்று போனோமா அல்லது எழுந்து இந்த நிகழ்காலத்தில் நிற்கின்றோமா? நிகழ்காலத்தில் உற்சாகத்தோடும் ஊக்கத்தோடும் வீறு நடை போட்டுக் கொண்டிருக்கிறோமா? எதிர்காலத்தை குறித்த விழிப்புணர்வும் நம்பிக்கையும் நம்முடைய உள்ளத்தில் எவ்வாறு வேரூன்றி இருக்கிறது? பேதுரு தன்னை யார் என முழுமையாக அடையாளம் கண்டுகொண்டு தன்னுடைய மனதின் ஆழத்திற்குள் சென்று, ஆண்டவரே, நான் பாவி, என்னை விட்டு போய்விடும் என்று சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் இயேசு, அஞ்சாதே, நான் உன்னை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்று சொல்லி ஒரு உயர்வான இடத்திற்கு அவரை அழைத்துச் செல்வதை பார்க்கிறோம். அன்பு உள்ளங்களே, நாமும் கூட யார் என்பதை முழுமையாக அறிந்து கொண்டோம் என்றால் இறைவன் நம் உள்ளத்திலிருந்து செயலாற்ற இறை திட்டத்திற்கும் இறை சித்தத்திற்கும் நம்மை முழுமையாக கையளிப்போம். இறைவன் நம்முள் வாழ்கிறார் என்கிற உணர்வுடன் இன்றைய இறை வார்த்தைகளுக்கு முழு மனதுடன் செவி கொடுப்போம். ஆமீன். நீங்கள் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள், கிறிஸ்து கடவுளுக்கு உரியவர். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. மனிதரை குறித்து யாரும் பெருமை பாராட்டலாகாது. அப்பல்லோ சிறந்த மனிதர், கேபா சிறந்த நற்செய்தியாளர், பவுல் நற்செய்தி பணியை பல இடங்களுக்கு சென்று அறிவித்தவர் என்று அவர்களை குறித்து பெருமை பாராட்டுவது வீண் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. மனிதரை குறித்து யாரும் பெருமை பாராட்டலாகாது. அவர்கள் அனைவருமே உங்களுக்கு உரியவர்கள். எவ்வாறெனில், எப்படி இந்த உலகம், இந்த வாழ்க்கை, மரணம், நிகழ்காலம், எதிர்காலம் இவை அனைத்தும் நமக்கு உரியவனவாய் இருக்கின்றனவோ,
அதுபோன்றுதான் ஒவ்வொரு மனிதனும் அவர்களுடைய செயல்பாடுகளும் கூட. ஆனால் நாம் எந்த உணர்வை பெற்றிருக்க வேண்டும்? சிறப்பாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் நாம் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள் என்கிற உணர்வுடன் வாழ வேண்டும் என இறைவார்த்தை நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. நாம் கிறிஸ்துவுக்குள் இணைந்திருக்கும் போது, கிறிஸ்து என்னுள் வாழ்கிறார் என்கிற உணர்வுடன் இருக்கும்போது, இந்த உலகமோ வாழ்க்கையோ சாவோ நிகழ்காலமோ எதிர்காலமோ இவை அனைத்துக்கும் மேலாக நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு உகந்ததாய் மாறி முழுமையான அர்த்தம் பெறுவதாய் அமைந்திருக்கிறது. ஏனென்றால் இந்த நிகழ்கால வாழ்க்கை என்பது எதிர்கால நம்பிக்கையை கொண்டே ஒவ்வொரு நாளும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. நாம் எல்லாரும் இந்த உலகத்தில் வாழ்ந்த பிறகு இறக்கத்தான் போகிறோம். இறப்பதற்காக ஒருவன் வாழ்கிறான் என்றால் அவனுடைய வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்னவாக இருக்கும்? ஒன்றுமே கிடையாது, பிரயோஜனமே இல்லை. அதைத்தான் சபை உரையாளர் அழகாக சொல்லுவார். வீண் வீண், முற்றிலும் வீண், எல்லாமே வீண் என்று அவர் சொல்லிவிடுகிறார். இப்ப எப்பொழுது நம்முடைய வாழ்க்கை அர்த்தம் பெறுகிறது என்றால் கிறிஸ்துவில் நாம் இணையும் போதுதான். இப்ப கிறிஸ்துவில் இணைகின்ற வாழ்க்கை என்பது அன்பிற்குரியவர்களே நம்மை முழுமையை நோக்கி அழைத்துச் செல்கிறது. அந்த முழுமை இறைவனுடைய பேரன்பில், அவருடைய மாட்சியில், அவருடைய மகிமையில் பங்கு பெறுவது, அவருடைய உயிர்ப்பில் நாம் ஒவ்வொருவரும் பங்கெடுத்து கிறிஸ்துவின் சீடர்களாய் வாழ்வது. அதற்கான அழைப்பு தான் இந்த நாள். மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை, எல்லாமே ஆண்டவருக்கு உரியவை, அனைத்தும் ஆண்டவருக்கே சொந்தம் என்று திருப்பாடல் வரிகள் சான்று பகர்கிறது. ஆண்டவர் இயேசு கெனசரேத்து பகுதி அந்த ஏரிக்கரையில் நின்று கொண்டு திரளான மக்களுக்கு இறை வார்த்தையை அறிவிக்கிறார். அவருடைய வார்த்தையை கேட்பதற்காக மக்கள் எல்லோரும் அடித்து பிடித்து கொண்டு நெருக்கிக் கொண்டு வருகிறார்கள். அந்த வார்த்தையில் அன்பு இருந்தது, அந்த இறை வார்த்தையில் நம்பிக்கை இருந்தது, இரக்கம் இருந்தது, கனிவு இருந்தது, மக்களின் மீது முழுமையான ஈடுபாடும் அக்கறையும் இருந்தது. எனவேதான் பல்வேறு இடங்களிலிருந்து, ஊர்களிலிருந்து, பட்டிகளிலிருந்து அடித்து பிடித்து கொண்டு ஆண்டவர் இயேசுவை நோக்கி ஓடி வருகிறார்கள். நாமும் கூட அப்படிப்பட்ட உணர்வுடன் வாழ்கிறோமா? ஆண்டவர் இயேசுவை காண வேண்டும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விருந்தில் பங்கு கொள்ள வேண்டும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஜெபிக்க வேண்டும் என்கிற ஆர்வம் நமக்குள் இருக்கிறதா? அப்படி இருக்கிறதென்றால் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் பங்கேற்பதையும், தேவ நற்கருணை உட்கொள்வதையும், ஜபமாலை ஜெபிப்பதையும் மேன்மையான அருளாக, புண்ணியமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்ப்போம். அதை நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு முக்கிய அங்கமாக வைத்து அவற்றை அனுதினமும் கடைபிடித்து வருவோம் அன்பிற்குரியவர்கள். எனவே கிறிஸ்துவை மையப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். பாருங்க, இந்த இடத்தில் அழகான ஒரு நிகழ்வானது நமக்கு கொடுக்கப்படுகிறது. சீமோன் மீன் பிடிக்கின்ற தொழிலை செய்து கொண்டிருப்பவர், அவருடைய கூட்டாளிகளும் அதே தொழிலைத்தான் செய்து கொண்டிருந்தார்கள். எல்லாரும் மீன் பிடிக்கிற அந்த தொழிலை செய்வதனால் அவர்களுக்கு தெரியும் எந்த காலத்தில் எந்த இடத்தில் மீன்கள் அதிகமாக இருக்கும், எத்தகைய மீன்கள் நமக்கு கிடைக்கும் என்பது மீனவர்கள் நன்றாகவே அறிந்திருப்பார்கள். ஆனாலும் கூட இந்த இடத்தில் இயேசு ஒரு அழகான ஒரு உதாரணத்தை சொல்லிக் கொடுக்கிறார். எப்படி என்றால், தன்னுடைய அந்த இறை வார்த்தையை அறிவித்து முடித்தவுடனே சீமோனை பார்த்து, சீமோனே, ஆழத்திற்கு கொண்டு போய் உன்னுடைய வலைகளை போடு என்று சொல்கிறார். அப்பொழுது சீமோன் பேதுரு, ஆண்டவரே, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் கூட எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை என்று சொல்லுகிறப்பா. அப்படின்னா மனிதனுடைய உழைப்பு கடவுளுடைய அருள் இல்லை என்றால் வீண் என்பதே இந்த இடத்தில் நாம் உணர்கிற செய்தி. நாம எவ்வளவுதான் ஓடி ஓடி உழைத்தாலும் எதுவுமே நிலைப்பதில்லை. கடவுளினுடைய அருள் இருந்தால் மட்டும்தான்,
அவருடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்வு ஏற்றம் காண்கிறது, நம்முடைய உழைப்பு அர்த்தம் பெறுகிறது, நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையும் கூட அன்பிற்குரியவர்களே நன்மையில் நிறைவு காணுகிறது. பாருங்க, இந்த இடத்துல தன்னை முழுமையாக உணர்ந்து கொள்ளுகின்ற பேதுரு இயேசுவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வலைகளை ஆழத்தில் கொண்டு போய் போடுகிறார். அந்த இடத்தில் பெருந்திரளான மீன்களை அவர்கள் பிடிக்கிறார்கள். வலைகள் கிழியத் தொடங்குகிறது. 2 படகுகளை மீன்களால் அவர்கள் நிரப்புகிறார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன என்று சொல்கிறார். அப்பொழுதுதான் பேதுருவுக்கு ஒரு உணர்வு வருகிறது. அந்த உணர்வு இயேசுவினுடைய கால்களில் தன்னை முழுமையாக அர்ப்பணம் செய்கின்ற, அவருடைய பாதத்தில் விழுந்து அவரை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறார். ஆண்டவரே, இயேசுவே, நான் பாவி, என்னை விட்டு போய்விடும். ஆண்டவர் இயேசு அவரை தூக்கி எழுப்பி, மகனே அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவா என்று சொன்னவுடனே துணிவோடு நம்பிக்கையோடு இயேசுவை பின்பற்றுகிறார்கள் இந்த சீடர்கள் அனைவரும். வலைகளை கடலில் ஆழத்திற்கு கொண்டு போய் போடுங்கள் என்று சொன்ன அந்த நிகழ்வு எப்படி பெரும் மீன்பாட்டை அவர்களால் கண்டுகொள்ள முடிந்ததோ, இந்த உலகில் வாழ்கிற நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வலைகளை மனதின் ஆழத்திற்குள் கொண்டு போய் போட வேண்டும். புனித பேதுருவும் அதை செய்தார். எனவே தன்னை ஒரு பாவியாக அவர் அடையாளம் கண்டுகொண்டு இயேசுவின் மன்னிப்பை பெற்று இயேசுவின் சீடனாக மாறினார். அப்படியானால் நாமும் கூட நம்முடைய மனதின் ஆழத்திற்குள் செல்லும் போது நாம் யார், நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம், நாம் செல்லுகிற பாதை உண்மையானதா, நேர்மையானதா, கடவுளை நோக்கிய பாதையாக அமைந்திருக்கிறதா என்கிற உண்மையை நாம் உணர்ந்து கொள்ளும் போது ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது என்றால், தாறுமாறான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், மனமாற்றத்திற்கான அழைப்பாகவே இயேசுவினுடைய அழைப்பு இந்த நாளில் அமைந்திருக்கிறது. சிந்தித்து பார்க்க வேண்டும். அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். திருத்தூதர் பணிகள் 2வது அதிகாரம் 41வது வார்த்தை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு பிறகு பேதுரு அறிவிக்கின்றான். அந்த நற்செய்தியை கேட்டவுடனே ஏறக்குறைய 3000 பேர் திருமுழுக்கு பெற்று அந்த நற்செய்தியை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படியானால் தன்னுடைய கடந்த கால வாழ்க்கை, நிகழ்கால வாழ்க்கை, எதிர்கால வாழ்க்கை இவற்றை குறித்த ஒரு விழிப்புணர்வு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் வேண்டும். என்னுடைய கடந்த கால வாழ்வு எப்பேற்பட்டதாக அமைந்திருக்கிறது? ஏமாற்றங்களை, இழிவுகளை, சவால்களை என் வாழ்க்கையில் நான் சந்தித்திருக்கிறேனா? அல்லது கடந்த கால வாழ்க்கையில் ஏற்றம் பெற்றிருக்கிறேனா? நல்லதொரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேனா? கடவுள் இந்த நிகழ்காலத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். அப்படியானால் அதில் உற்சாகம், ஊக்கம் அதிகமாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளையும் நாம் மனக்கண் முன்பாக கொண்டு வந்து விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும். எதிர்காலம் நம்முடைய நம்பிக்கைக்குரிய ஒரு காலம். எனவே துணிவோடு அதில் பயணிக்க முன்வர வேண்டும். எனவே இந்த உண்மைகளை சொல்லிக் கொடுக்கிற இந்த இறைவார்த்தை கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலிருந்து செயலாற்ற வேண்டும் என்றால், கிறிஸ்து நம்முடைய வாழ்வின் ஒரு அங்கமாக மாற வேண்டும் என்றால், நன்றி உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஊக்கத்தோடு செயல்பட வேண்டும். எதிர்கால வாழ்க்கை குறித்த நம்பிக்கை நம்முடைய மனதிலே நிலையாய் நிலைத்து நிற்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழும்போது கிறிஸ்துவின் அன்பு சீடர்களாக நாமும் வாழ்கிறோம் என்கிற உணர்வு நம்முடைய உள்ளத்தில் மேலோங்குகிறது. இந்த வரத்தை வேண்டி தெய்வீக பலியில் மன்றாடுவோம். ஆமீன். காணிக்கை தர நான் வருகின்றேன், கனிவுடன் என்னையும் ஏற்றிடுவாய். காணிக்கை தர நான் வருகின்றேன், கனிவுடன் என்னையும் ஏற்றிடுவாய். உள்ளதெல்லாம் தர வந்தோம், உவப்புடன் ஏற்றிடுவாய்.
உடைமையெல்லாம் உடைமையெல்லாம் உன்படி பொருளாய் ஆற்றிடுவாய். இறைவா இறைவா ஏற்றிடுவாய். இறைவா இறைவா ஏற்றிடுவாய். பலி பலி பொருளாய் ஆக்கிடுவாய். காணிக்கை தர நான் வருகின்றேன். கனிவுடன் என்னையும் ஏற்றிடுவாய். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, என்றும் புனிதமான இக்காணிக்கை எங்கள் மீட்புக்கு ஆசியை பொழிவதாக. இவ்வாறு அருளடையாள முறையில் நிகழும் இப்பலி உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவாரென உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது
உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமெது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. இதயத்தாகம் நீ, இருளின் தீபம் நீ,
மாறினேன், கண்மூடினான் வழி மாறினேன், தீராத துன்பங்களில் நீ தாயாகி தாலாட்டினான். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே, ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். அற்புத குழந்தை இயேசுவை நோக்கி ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் வரத்தை அளித்தருளுமாறு உம்மை இறைஞ்சுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்பத் துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியாரோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமீன். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதர சகோதரிகளில் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம் மனதின் ஆழத்தில் இறைவன் வாழ்கிறார் என்கிற உணர்வுடன் வாழ சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. தாயினும் மேலாய் தாயுமிலே
திரவியமே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் இரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சஸ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.